இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் பாதுகாத்த ஆண்டவரை நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச ஆண்டவர் தந்த தயவை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி சங்கீதம் 103வது சங்கீதம், அதனுடைய 4-5 வசனங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வசனம் சிறு வயதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வசனம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் சரியாய் கவனித்தோம் என்றால், கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். நாம் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய மாதத்தை மட்டுமல்ல, நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். கடினமான பாதைகள், கடினமான வழிகள், மரண பள்ளத்தாக்குகள், வேதனை நிறைந்த வழிகள், துக்கம் நிறைந்த சூழ்நிலைகள், சோர்ந்து போன நேரம், எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அழிவிலிருந்து நம் பிராணனை மீட்டு திரும்ப வாலிப வயதை போல நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரையிலும் மட்டுமல்ல, இனிமேலும் நான் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டோடைய வார்த்தைகளை சங்கீதக்காரன் வழியாக நாம் படிக்க கேட்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். 9 மாத காலம் 2025 ஆண்டு துவக்கத்திலிருந்து 9 மாத காலம் நம்மோடு கூட இருந்தார். நம் தாயின் கருவில் உருவான நாளிலிருந்து இன்று வரை நம்மோடு கூட இருந்தார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தீங்குகள் நம்மை நெருங்காதபடி வழிநடத்தி கொண்டிருந்த ஆண்டவருடைய அந்த தயவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சங்கீதம் 103 முழுவதையும் படித்து பார்த்தால் தெரியும், எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கும். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு மாற்றி இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் ஆண்டுடைய கிருபையும் ஆண்டுடைய வழிநடத்தலும் நம்மோடு கூட இருந்தது என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை நெருங்காதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இங்கே நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவர் நடந்த பாதைகளை நாமும் நடக்க வேண்டும். நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாய் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு ஏனோக்கை போல ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமறை அழகாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் வழிநடத்த வல்லவர். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்கள். அனுதினமும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். ஆண்டவர் நன்மையானதை செய்வார். வாழ்க்கையிலே நன்மைகள் இல்லையே, சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? நான் எந்த நன்மைகள் செய்தாலும் என் வாழ்க்கையிலே தீமையாய் வருகிறது என்று சோர்ந்து போகிறீர்களா? ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய எல்லா செயல்களையும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய சுத்தம் இல்லாதபடி எதையும் செய்யாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானதை கொடுப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும்
நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வேண்டும் என்றால் நம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகின்ற பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் முடிக்க செய்வதற்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். எப்பொழுதும் அவரை தேடுங்கள், எப்பொழுதும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவதற்கு அவரால் கூடும். வாழ்க்கையில் வருகின்ற எந்த பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் எல்லாவற்றையும் நன்மையினால் மாற்றுகிற தேவன் அவர். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்காதிரார். நீங்கள் உத்தமனாய் நடந்தால், கர்த்தருக்கேற்ற வழியில் நடந்தால், ஆண்டவர் விரும்புகிறபடி நடந்தால் ஆண்டவர் நன்மையை உங்களுக்கு தருவார் என்பதை மறந்து போகக்கூடாது. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க மறந்து போகாமல் இருக்கின்ற பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மையை செய்யாமல் இருப்பாரோ? பொல்லாதவர்களாகிய நம்முடைய வாழ்விலே நம் பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்ய நினைக்கின்ற பொழுது ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்யாமல் இருப்பார்? யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் உண்மையாகவே ஆண்டவரை தேடி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உத்தமமாய் நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து வேதம் வாசித்து நம்முடைய காரியங்களை மிக நேர்த்தியாய் நடப்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மையை செய்யாமல் இருக்க மாட்டார். ஒரு புதிய நாளுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாயின் கருவிலிருந்து இன்று வரை பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு முறை ஒரு ரொட்டி வியாபாரம் செய்கிற ஒரு மனிதர் தன்னுடைய கடைக்கு வெண்ணெயை கொடுக்கிற ஒரு மனிதனை பார்த்து, நீங்கள் கொடுக்கிற வெண்ணெயில் அளவு குறைவாய் இருக்கிறது, நான் பல நாட்கள் அதை கவனித்திருக்கிறேன், உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன், ஆனாலும் சொல்லவில்லை. பல நாட்களாகவே நீங்கள் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வெண்ணெய் அளவு குறைவாய் இருக்கிறது, ஆகவே இனிமேல் இந்த உங்களிடத்தில் நான் வெண்ணெய் வாங்கப் போவதில்லை என்று சொல்ல இருவருக்குள்ளும் வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதம் காவல்துறை இடத்தில் சென்றது. அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு போனது. அங்கிருந்த நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சராமரியாக கேள்வியில் கேட்க ஆரம்பிக்கப்பட்டது. வெண்ணெயை வாங்குகிற அந்த மனிதர் சொன்னார், பல வருடங்களாய் இவரிடத்தில் நம்பிக்கையாய் வெண்ணெயை வாங்கி கொண்டிருந்தேன், ஆனால் இவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், இவருடைய வெண்ணெயின் அளவு இடை குறைவாய் இருக்கிறது, ஆகவே இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னார். இதை கேட்ட அந்த வெண்ணெய் வியாபாரி சொன்னார், ஐயா, என்னிடத்தில் வெண்ணெயில் எந்த அளவும் குறைய வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற வெண்ணெய் சரியான அளவில் தான் இருக்கிறது, இவருக்கு அரை கிலோ அளவில் வெண்ணெயை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்த அந்த வெண்ணெய் பாக்கெட்டை எடுத்து அளவு பார்த்தார்கள். தராசிலே வைக்கின்ற பொழுது 450 கிராம் தான் இருந்தது. உடனடியாக நீதிபதி சொன்னார், இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அந்த வெண்ணெய் கொண்டு வந்த மனிதர் சொன்னார், ஐயா, என்னிடத்தில் திராசோ நிறைக்கற்களோ இல்லை, நான் இடைக்கற்கள் இல்லாத சூழ்நிலையில் இவருடைய கடையிலிருந்து நான் வாங்குகிற ரொட்டி துண்டுகளை வைத்துதான் நான் அளவு பார்ப்பேன். அவருடைய கடையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ரொட்டி துண்டை எடுத்து தாசின் ஒரு பக்கத்திலே வைத்து இந்த வெண்ணெயை மறுபக்கத்தில் வைத்த பொழுது
திராசு சமமாய் இருந்தது. நீதிபதி அந்த ரொட்டி துண்டை எடுத்து பார்த்தார். 500 கிராம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அளவு பார்க்கின்ற பொழுது 450 கிராம் தான் இருந்தது. இவ்வளவு நாளும் இந்த ரொட்டி கடைக்காரர் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அவர் உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த வெண்ணெய் கொண்டு வந்த மனிதர் உத்தமமாய் நடந்தார். என கண்பானவர்களே, நம் ஆண்டவருக்குள் உண்மையாய் இருக்கின்ற பொழுது, மற்றவரிடத்தில் உண்மையாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நன்மையான ஈவுகளை கொடுப்பார். புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையான ஈவுகளை தந்து நம்மை வாலிப வயதை போல் வாழ்நாள் முழுவதும் நடக்கச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலும் தாழ்த்துவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் வாழ்விலே ஆண்டவர் நன்மைகளை தருகிறீர், எங்களுடைய வயதை வாலிப வயது போல் மாற்றுகிறீர் என்று சொல்லி இருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் நன்மையை கொடுக்கிறீர், மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு நீ நன்மையை கொடுக்கிறீர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்கிறவருடைய வாழ்விலை நன்மைகளை கொடுக்கிறேன். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர்களை கிருபை செய்யும். குறைவுகளை நிறைவாக்கி தாரும். உம்முடைய வழிநடத்தல் பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும். உண்மையை சார்ந்து நாங்கள் நிற்கவும், இந்த மாதம் முழுவதும் உடைய பாதத்தை பற்றி கொண்டு உடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த மாதத்தின் துவக்கத்தை கண்ட நாங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளையும் காணவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்யும். உலகம் அநேக இடங்களிலே உம்மை விசுவாசிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தவறி போகிறது. ஆனாலும் கர்த்தரங்களை பலப்படுத்துகிறேன், எங்களை தைரியப்படுத்துகிறேன். உம்முடைய நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைவை கர்த்தர் நிறைவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் ஒரு விசி கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.